Hello and once again, welcome back. இன்னியோட ஷோல த டிபேட் நியூஸ் ஆர் டுநைட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லாம த டிபேட் இந்த கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இதுதான் இப்போதைக்கு மோஸ்ட் பாப்புலர் டிபேட். எந்த சோஷியல் மீடியா பேஜ் திறந்தாலும் சரி, எந்த இடத்துல பேசினாலும் சரி, தேர் ஆர் பீப்புள் போத் சைட்ஸ். இன்னைக்கு we want you to welcome to the show of the Ishan versus Sanju Samson debate. ஃபர்ஸ்ட் கேம் யூஎஸ்ஏவோட ஆட போறாங்க இந்தியா. அதோட பெஸ்ட் 11 என்ன இருக்குங்கிறதுலாம் பீடாக் வந்து ஆஸ் யூஷுவல் அப்புறமா வந்து இந்தியாவோட பெஸ்ட் 11 என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. அது இப்ப பேசப்படுறது இல்ல. ரெண்டு பேர்ல யார் ஓபன் பண்ணும்? இஃப் திலக் வர்மா இஸ் கோயிங் டு பி ஸ்லாட்டட் ரைட் பேக் இன், பீடாக் கிட்ட நான் ஒன்ஸ் இதை ஹேண்ட் ஓவர், சரி ஓகே ஒரு வாட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணி பாக்குறேன். பீடாக், சஞ்சு, இஷான் இந்த டிபேட்ல யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற? அதை மட்டும் சொல்லு. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதுக்கு பேரு இஷான் கிஷன். சஞ்சுவை எனக்கு பிடிக்கும். அப்படி அந்த இதுல கேட்டீங்கன்னா, இது ஒரு டிபேட்டா நான் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதுக்கு வேணா வந்துட்டு நீங்க நிறைய ப்ரிப்பேர்டா வந்திருப்பீங்க. கில்லு வந்து T20 கிரிக்கெட்டு நோ அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸ்கில்லு டாப் டிக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கிளாஸ், டெக்னிக் எல்லாமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சோ வி வாண்டட் தி அதர் கை ஹூ டிசர்வ் டு கெட் ஹிஸ் சான்ஸ். இப்ப சஞ்சு வந்து 5 மேட்ச் ஆடி இருக்காரு. ஓகே, 46 ரன் அடிச்சிருக்காரு. இப்ப இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா அந்த 46 18 17 பால்ல ஒரு 2 3 இன்னிங்ஸ்ல நிறைய அடிச்சிருக்காரு. ஒரே இன்னிங்ஸ்ல, ஒரே மேட்ச்ல. அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் தேர் ஷுட் நாட் பி எனி டிபேட் அட் ஆல். நியாயம் மீன்ஸ் நியாயம். இஷான் கிஷான் should be the right choice if Tilak Verma is slotted. இது ரைட் சாய்ஸ் அப்படிங்கிறது அந்த பேசிஸ் ஆஃப் கரண்ட் ஃபார்ம் நம்ம ஈஸியா பிக் பண்ணிடலாம். பட் வாட் இஸ் சப்போர்ட்டிங் த காஸ்ட் இப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வரேன். அட் த சேம் டைம் டெக்னிக்கலி டாக்டிக்கலி இதை பிரேக் டவுன் பண்ணலாம் பீடாக். ஏன்னா நிறைய தடவை வந்து நம்ம ரெண்டு பிளேயரை பிட்டப் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பிளேயரை எடுத்துட்டு இன்னொரு பிளேயரை உள்ள போடுறோம். அந்த இன்னொரு பிளேயர் என்ன பண்ணணும், வாட் இஸ் எய்லிங், வாட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த பிளேயர் இன் ஃபார்ம்ங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லார்ஜ்லி வி ஹவ் பீன் அ வெரி கிரிக்கெட் ஓரியன்டட் சேனல். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ராதர் தென் மேக்கிங் இட் வெரி பர்சனல். First, I want to bring out what is working for Ishan Kishan. As we are talking about it, yes, இஷான் கிஷனோட ரீசெண்ட் ஃபார்ம் டிசம்பர் 2025ல இருந்து ஜான் 2026ல அவர் என்ன பண்ணிருக்காரு? சையத் முஸ்டாக் அலி அப்கோர்ஸ் விளையாடி இருக்காரு. இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல சான்ஸ் கொடுத்தாங்க, வந்து டிஸ்மேண்டில் பண்ணிருக்காரு. அவர் 732 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 214, ஆவரேஜ் 52. இதுல என்ன ஸ்டாண்ட்ஸ் அவுட்னா அவரோட பவுண்டரி ஹிட்டிங் பர்சன்டேஜ் 122 பவுண்டரி, 81.4% of the runs are coming in boundaries. Boundary frequency every 2.8 balls, 6 hitting வந்து every 6.3 balls. அவரோட டாக்டிக்கல் ஷிஃப்ட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், டோட்டலாவே அக்ரஷன் தான் இருக்கு. பட் முந்திக்கும் இப்பைக்கும் ஐபிஎல்ல 174.05 அப்படிங்கிற நம்பர்ல ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது அவருக்கு. இப்போ 205ல இருக்கு. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் அந்த ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு. எந்த இடத்துலயுமே ஒரு ஷார்ட் கம்மிங் இல்ல. ஸ்பின் அனிலேட்டர், ஸ்பின்னை போட்டு பிரிக்கிறாரு. லெக் பிரேக்கா இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னா இருக்கட்டும், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் வில் பி த ப்ரிஃபர்ட் மேட்ச் அப். பட் இந்த உலக கோப்பையில ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எத்தனை பேர் ஹை குவாலிட்டி இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின். ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கேட்கவே வேணாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் விட்டு திருப்புறாரு. தெர் இஸ் நத்திங் தட் இஸ் நாட் கோயிங் இஷான் கிஷன்ஸ் வே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். தொட்டதெல்லாம் தங்கம், தொட்டதெல்லாம் துவங்குங்கிற மாதிரி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு. லிட்டரலி நோ சிங்ஸ் இன் தி ஆமர். வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் லைன் போட்டான் இந்த மிச்சல் சாண்டர். அதையும் புட்டிங் லெக் சைட்ல அடிச்சாரு. ஒரு பால் இறங்கி அதையும் எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிச்சாரு. ஸோ லிட்டரலி நோ லிமிட்டிங் ஏரியாஸ். ஷுவர் சரியான பேட்டிங் விக்கெட். நோ லிட்டரல் லிமிட்டிங் ஏரியாஸ் ஃபார் பீடாக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் இது பண்ணும்போது ஒரு டயலாக் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஐ காட் நத்திங் மோர் டு ஆட். நீங்க அதை திருப்பியும் சொல்ல விரும்புறேன். ஒரு பிளேயர் வந்துட்டு எப்ப வந்துட்டு அவனுக்கு கேம் அவேர்னஸ் வரும், எப்ப அவனுக்கு கான்பிடன்ஸ் வரும், என்னோட கழுத்துக்கு பின்னாடி கத்தி இல்ல அப்படின்னு தெரியும் போதே எனக்கு வரும். இல்லைன்னா நான் கேன்சர் வந்து இன்னும் 3 நாள்ல சாக போறேன்னா நான் எப்படி சாக போறேன் அப்படின்ற கான்பிடன்ஸ்ல அவன் இருப்பான். இப்ப இஷான் கிஷன் உள்ள வந்த போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஸ்குவாட போட்டோம். எல்லாரும் ஒரு ஸ்குவாட போட்டோம் T20 வேர்ல்ட் கப்ல. என்னோட ஸ்குவாட்ல நான் இஷான் கிஷனை பத்தி யோசிக்கல. ஆனஸ்டா சொல்றேன் உண்மைய. ஏன்னா சஞ்சு வாஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர். அப்படிங்கும்போது இஷான் கிஷன் வந்தபோது எல்லாரும் புகழ்ந்தோம். நானும் புகழ்ந்தேன், நீங்களும் புகழ்ந்தீங்க. ஏன்னா தட் வாஸ் அ ரைட் சாய்ஸ் மேட்.
அண்ட் த சாய்ஸ் வாஸ் மேட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ். வேற எதுவுமே கிடையாது. ஐபிஎல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது, உங்களுக்கு அவர் உள்ள வரும்போது எப்படி வராரு? இது பாரு எனக்கு ஐ காட் நத்திங் டூ லூஸ்ன்னு சொல்ட்டு, அவரோட அப்ரோச்சும் சரி, அவரோட கியரையும் சரி அவர் மாத்தவே இல்ல. ஹி பிளேட் ஹிஸ் நேச்சுரல் கேம். ஹி பிளேட் ஹிஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ஸ். இப்ப நீங்க வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இங்கேருந்து இங்க போயிருக்கு. இவரோட பவுண்டரி பெர்சன்டேஜ் இங்கேருந்து 81.7% போயிருக்குன்னா, அவருக்கு என்னன்னா, இஃப் ஐ ஹேவ் டு கெயின் சம்திங், ஐ ஹேவ் டு மேக் ஷூர் தட் ஐ ஹேவ் டு டேக் மை கேம் டு த நெக்ஸ்ட் லெவல். இஃப் நாட் ஐ அம் கோயிங் டு வார்ம் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம he came there and expressed himself. Whereas the guy at the other side is got the கத்தி வெட்ட போறான் அப்படின்னு தெரியும். படார்னு ஒரே அடி அடிக்க போறான். தலை துண்டா போகுது அப்படிங்கிறத. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டாட்ஸை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. இதே சஞ்சு சாம்சனோட ஃபர்ஸ்ட் 15 பால் when he was a full time opener for India அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் அப்பெல்லாம் அவரோட அப்ரோச் பாருங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா பின்னி பெலட் எடுக்கிறாரு இஷான் கிஷன். நீங்க சொல்றது சாரி ரைட்டு. பீடால், நீ கேக்குற இல்ல கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. ரொம்ப சரியான கேள்வி. அப்ப அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு ஒரு சில அனாலிசிஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அனலைஸ் பண்ணாம ஷோக்குள்ள வர மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும். சஞ்சு சாம்சனோட நம்பர்ஸ ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு துருப்பு சீட்டு இஷான் கிஷனுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி. சஞ்சு சாம்சன் வந்து பிப்ரவரி 2025ல இருந்து ஜான் 2026 என்ன பண்ணிருக்காரு? அவரோட ஹை இன்டென்சிட்டி மேட்சப்ஸ் லெக் பிரேக் அகேன்ஸ்டா 216ல ஸ்ட்ரைக் பண்றாரு. ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாவும் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு பார்க்க வேண்டிய விஷயம்னா பீடாக், இந்த மேட்சப்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்லா பண்றவரு ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரைக் ரேட் 90 இருக்கு. ஆவரேஜ் 9.67. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் இந்த இடத்துல போட்டிருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்னு சொல்லும் போது பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 130 to 135. 118ல ஸ்ட்ரைக் பண்றாரு. 9.83 ஆவரேஜ். ரைட் ஆர்ம் மீடியம் ஸ்லைட்லி ஸ்லோவர் வித் மச் மோர் வேரியேஷன்ஸ். கட்டர் போடுறவங்க, ஸ்லோவர் பால்ஸ் போடுறவங்க 120.45 ஸ்ட்ரைக் ரேட், ஸ்லைட்லி பெட்டர். ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் வந்து 26 இருக்கு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் அக்ராஸ் தீஸ் த்ரீ வேரியேஷன்ஸ் பயங்கரமா டிப் ஆயிருக்கு. ஸ்பின் ட்ராப் எஸ்பெஷலி த பால் டேர்னிங் அவே, அதை வச்சு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை வச்சு நல்லா ஃபிங்கர் ஸ்பின்னை வச்சு அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. லெக் பிரேக்கர் நம்ம சொல்லும் போது பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா ரிஷாத் ஹுசைன், இஃப் ஐ எம் நாட் ராங், அவரை பயங்கரமா டேக் டவுன் பண்ணார் அந்த சீரீஸ்ல. வேர் ஹி காட் 100 இன் இந்தியா. அதே மாதிரி he is been very comfortable with the clearing of his front foot. லெங்த் மேல இருந்தது, ஃபுல்லரா இருக்கு, இல்ல ஸ்லைட்டா ஷார்ட்டரா இருக்குன்னா he's taken it down. இதோட இந்த பர்டிகுலர் விஷயத்தோட அந்த குட் லெங்த் ட்ராப் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். which is there is a theme to it. It's time we put that up. Good length trap அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, சஞ்சு எனிதிங் தட்ஸ் பீன் ஃபுல் பால் அந்த கிரீன் ஜோன் இருக்கு பாரு, அந்த இடத்துல போடும்போது ஹீஸ் டேக்கிங் த bowlers on 160 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. அதே மாதிரி ஷார்ட்டரா இருக்கும் போது ஆல்சோ ஹீஸ் பீன் ஸ்ட்ரைக்கிங் வெரி குட். 105ல தான் இருக்கு ஸ்ட்ரைக் ரேட். ஸ்ட்ரைக் ரேட் 133ல இருக்கு. when it is in the good length 139 பால் போட்டு ஸ்ட்ரைக் ரேட் 93, ஆவரேஜ் 10. குட் லெங்த் இந்த இடத்துல இப்ப ரீசெண்டா டிஸ்மிசல்ஸோட 11 பால்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் 54, டிஸ்மிசல்ஸ் 3. ஹார்ட் லெங்ஸ் போலிங் இன்டு த லெங்த், அந்த குட் லெங்த் ஏரியா ஹோல்ட் பண்ணும்போது அவரோட இனிஷியல் மூவ்மெண்டா வாட் இஸ் இட் தட் இஸ் எய்லிங் சஞ்சு சாம்சன். இட் இஸ் நாட் அபவுட் இன்டென்ட். இதை எடுத்துடலாம். இட் இஸ் நாட் அபவுட் த இன்டென்ட் பீடாக். நீ சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இருந்தது இன்டென்ட், அவர் இன்டென்ட் வச்சிருக்காரு, ஹை இன்டென்ட் பிளேயர் தான். பட் இந்த பர்டிகுலர் ஃபேசட்ல தே ஆர் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் லாக் ஹிம். எல்எஸ் ஒய். அதாவது அந்த அந்த கான்வர்சேஷனை வந்து இப்ப எனக்கு வந்து ஈஸி பண்ணிட்டீங்க நீங்க. இப்போ நீங்க வந்து இன்னொன்னு கான்ஃபிடென்ட்டா நான் சொல்ல முடியும். இந்த 5 மேட்சும் ஒரு பால் விடாம நீங்க பார்த்திருப்பீங்க. 40 ஓவரும். பார்த்துருக்கீங்க தானே? ஓகே. அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்சா இருக்கட்டும், வென் ஹி வாஸ் ஆன் சாங் அந்த பங்களாதேஷ் சீரிஸா இருக்கட்டும், 2வது பாலு இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க. இந்த குட் லென்த்ல கொஞ்சம் ஸ்லோவா போடுற மீடியம் பேசரு, அவர் லாக் ஆறாரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவாரு, லாக்கே வந்து என்ன பண்ணிடுவாரு, புதைச்சிருவாரு கிரவுண்ட்ல. 3வது பால் என்ன பண்ணுவாரு, 3 ஸ்டம்பையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அப்படி நிப்பாரு. நான் ஒரே ஒரு நின்னுட்டு உங்களுக்கு கொஞ்சம் உள்ள வர்ற மாரி போட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிப்பாரு.
நீங்க கொஞ்சம் மேல போட்டீங்கன்னா, அப்படியே பிக்கப் புல்லு, பிக்கப் ஃபிளிக், மிட் விக்கெட்ல வீல நெறைய ரன் அடிப்பாரு. ஏர்லி ஆன் பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள. இந்த சீரிஸ் அவர் அவுட் ஆயிட்டார். 46 ரன்ல என்ன வேகன் வீல் காட்ட முடியும்? பட் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, அந்த 2வது பால், 3வது பாலு, ஹேவ் யூ எவர் சீன் சஞ்சு சாம்சன் டூ தட் வித் கான்ஃபிடன்ஸ் இன் மை கொஸ்டின்? 2வது இன்னொன்னு சொல்றீங்க, அந்த ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இஸ் a வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்மிஸல்ஸ இங்கிலாந்து சீரிஸ் டிஸ்மிஸல்ஸா இருக்கட்டும், இந்த சீரிஸ் டிஸ்மிஸலா இருக்கட்டும், தட் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் ஸ்பின் ட்ராப் தட் ஹஸ் ட்ரபிள்ட் ஹிம். எல்லா டிஸ்மிஸல்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்ட் இந்த ஒரு சாண்ட்னருக்கு வந்து முன்னாடி போறதா, பின்னாடி போறதான்னு போன மேட்ச் போல்ட் ஆனாரு. சொல்லுங்க. சிபி டாக், நான் கிரிக்கெட்டும் விளையாடிருக்கேன். அது ஓரளவுக்கு பார்த்திருக்கேன். ஐ அக்ரி டு வாட் யூ ஆர் சேயிங். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து when you are talking about early on அவர் நகுந்து அடிப்பாரா, அடிச்சாரான்னு நீ கேட்கறதுக்கு, இந்த நியூசிலாந்து டீம் அவரோட ஏரியாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்த டினை பண்ணியிருக்காங்க. அவர் கண்டினியூஸ் நிறைய பேர் அந்த பேக் அண்ட் ஸ்ட்ரீட் போறாரு, லெக் ஸ்டம்ப்ல போறாருங்கிறாரு. ஏன் போறாரு? பிகாஸ் he wants to create those 3 stumps of room for his hands to free up. அதுக்காக தான் போறாரு. இட் இஸ் ஆக்சுவலி நாட் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் அ டாக்டிக்கல் திங் வேர் ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு பி ஃப்ரீ டு கோ ஆஃப்டர் த பால். 1 என்ன பண்ணிருக்காங்க, நாக்பூர்ல பிளே அப்படின்னு ஃபர்ஸ்ட் T20ல போட்ட உடனே, இஃப் யூ ரிமெம்பர், ஜேக்கப் டஃபி ஓடி வந்து ஃபுல்லா கால்ல யார்கர் சொருவினாரு. அடுத்த பால் ஃபுல்லா கால்ல ஸ்லோவர் பால் போட்டாரு. சோ என்ன சொல்றாங்க, உனக்கு ஆஃப் சைட்ல மிட் ஆஃப்ல கிடையாது, லெக் சைட்ல அடிச்சுக்கோ, அடிச்சேன்னா ஸ்கொயர் லெக்ல அடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு டாக்டிக்கல் கொஸ்டினை போஸ்ட் பண்றாங்க. நிறைய தடவை பேசும்போது டாக்டிக்ஸ்க்கும் டெக்னிக்கும் வித்தியாசம் தெரியாம ஆளுங்க சில பேர் பேச வருவாங்க. T20 கிரிக்கெட்ல டெக்னிக் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நாட் ஹியூஜ்லி ரேட்டட். டாக்டிக்கலா உன்னால டெக்னிக்கல் டெஃபிஷியன்சியை கவுண்டர் பண்ண முடியும். உனக்கு டெக்னிக்கலா ஒரு மாதிரி வருது, சரி ஓகே, ஸ்ட்ரீட் பால்ஸுக்கு எனக்கு பேட் ஆங்குலரா வருதுன்னா, யூ கேன் கெட் இன்சைட் த லைன் அண்ட் கவர் த லைன் அண்ட் பிளே. இல்ல இந்த பக்கம் கொஞ்சம் விட்ரா பண்ணி அடிக்கலாம். ஏன்னா ஸ்விங் ரொம்ப கம்மியாகும், விக்கெட்ல இருந்து அவ்வளவு பெரிய லைஃப் இருக்காது. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் போஸ்டட் அட் சஞ்சுக்கு, he has to find a tactical answer என்ன பொறுத்த வரைக்கும். So the moment இந்த லைன் போட்ட உடனே என்ன ஆகும், he starting to think, சரி பால் கால்ல வரப்போகுது மாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, when they are hitting the hard length, hands free up ஆக மாட்டேங்குது. Typical example to give you yesterday, நேத்து ஃபர்ஸ்ட் பால் பிளேயர் சஞ்சுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பால் நார்மல் ஹார்ட் லெங்த் ஸ்லைட்லி ஸ்விங்கிங் பால். இப்ப நான் வந்து ஒரு பிளேயரை வந்து டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் எடுப்பேன், டாக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட் எடுப்பேன். டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட்ன்றது நீங்க இப்ப டெக்னிக்ங்கிறது T20ல எப்ப வரும்? when a player wants to go to survival mode. ஒரு பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர் இருக்கு அப்படின்னா, பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர் நீ எதுக்கு பண்ணுவ? ஃபார் சர்வைவல் டு கெட் இன்டு குட் பொசிஷன் டு டிஃபெண்ட். தட் இஸ் ஒன் வே டூயிங் இட். பாபர் அசாம் வந்து அதை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நேத்தும் பண்ணாரு. 2 ரன் அடிச்சாரு 5 பால்ல. டெக்னிக்கலி அவுட் ஆயிட்டார். பட் நீ அவன்கிட்ட போவாதடா, நீ அவன்கிட்ட போவாதடா, திரும்பி வாடா. நான் ஒரு இன்டென்ஸா பேசிட்டு இருக்க, குறுக்க போந்துட்டீங்க பாருங்க. ஓகே. 2வது என்னன்னா, பாபர் அசாம் பத்தி பேசுனது நீயா நானா? நான் தான். 2வது நீங்க சொல்றது டாக்டிக்கல். நம்ம சொல்ற இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போறது, இந்த ஏபி டிவிலியர்ஸ் ஸ்பைடர் மேன் கூப்பிடும், அந்த மாதிரி படுத்துக்கிறது, இந்த ஹாரி ப்ரூக்க ஃபோர்த் ஸ்டம்ப்ல அப்படியே நடந்து வருது, அதெல்லாம் டாக்டிக்கல் டு அப்செட் த போலர், நாட் டு அலோவ் ஹிம் டு போல் த வே விச் யூ டோன்ட் லைக். அது 2வது. இப்போ உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த காலத்துல. இப்ப நீங்க வந்து ஒரு 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 ரஃப் பேட்ச்ல நீங்க போறீங்கன்னா, அப்ப என்ன ஆகும், அந்த டெஸ்பரேஷன் மோட் வரும் உங்களுக்கு. அந்த டெஸ்பரேஷன் மோட்ல கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, ஏய் இன்னைக்கு நான் அடிச்சுட்டேன்னா நல்லா இருக்கும். இப்ப ஒரு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ஒரு பெரிய கிரிக்கெட்டர், அவர் பேரை சொல்ல விரும்பலனாலும், இப்ப எங்க டீம்ல தான் இருந்தாரு. அவர மாரி ஒரு 6 ஹிட்டர்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. "என்னப்பா உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கேட்டதுக்கு, "பீராக், ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் 2 சிக்ஸஸ் இன் த ஃபர்ஸ்ட் 7 பால்ஸ். ஐ அம் நாட் கெட்டிங் இட்." அவர் 6 எல்லாம் அடிச்சாருன்னா, பால் நெல்லிக்காய் சைஸ் போயிடும். ஓகே. அவரு அந்த மாரி சொல்றாருங்கும்போது, இப்ப இங்க சஞ்சு சாம்சன் வந்து ஏன் அத பண்ணல அப்டின்னா, நீங்க சொன்னீங்க பாருங்க. பால் டமால்னு ஒரு யார்க்கரு, அதுக்கு பால் ஒரு ஸ்லோ ஹெட் டெலிவரி. இப்ப சஞ்சு சாம்சன் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாரு, வேர்ல்ட் கப்ன்ற ஒரு மிகப்பெரிய கிரீடம் தலையில இல்லன்னா, வாலே பாத்துக்கிறேன், எட்டனா யாருன்னு சொல்லிட்டு நகர்ந்து அடிக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்.
நோ மேட்டர் வாட் நீ தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர்னு சொல்லிட்டு பக்கத்துல இஷான் கிஷான் ஒருத்தர் இருக்காரு. அவரு ரன் அடிக்கிறாருங்கும் போது, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கையே வரமாட்டேங்குது ஆஷா அவருக்கு. அந்த ஒரு பால் நிக் பண்ணாரு பாருங்க. அது நீங்க இப்ப ட்வீட்டும் போட்டீங்க. நீங்க வந்தோனே லச்சக்குன்னு ஒரு நிக் பண்ணிச்சு பாருங்க. காலே நவரல. இப்போ எப்படின்னா, இங்கிலாந்தோட பார்த்தீங்கன்னா, எல்லாம் இங்க போட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இவன் வந்து ஃபுல்லர் லென்ஸ்ல போடுறான். இப்ப இங்கிலாந்தோடையும் பார்த்தீங்கன்னா, 5 ஓடிஐ T20 அவர் ஆடுனதும், த மோட் ஆஃப் டிஸ்மிஸல்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஆல்மோஸ்ட் சிமிலர் ஷாட் வித் சிமிலர் லென்த். இப்ப இவனும் என்ன பண்ணிட்டான் நியூசிலாந்து, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன் சான்ட்னர் டெலிவரி, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே லென்த்ல போட்டு நீங்க சொல்ற மாரி இப்படித்தான் நான் போடுவேன். முடிஞ்சா நீ இன்சைட் அவுட் மேல அடிக்கோ. சஞ்சு சாம்சன்லாம் கனெக்ட் பண்ணாருன்னா, அந்த ஸ்லோ மோஷன்ல அடிக்கிற மாரி இருக்கும். மிட் ஆஃப் மேல வந்துட்டு உங்களுக்கு 110 மீட்டர் 6 போகும். அந்த அடிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வரல. இட் இஸ் வெரி ஈஸி. இப்ப நம்ம 2 பேருமே நெறைய டெக்னிக் பேசுவோம். டவுன் ஸ்விங் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு ஈஸியா வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் குடுக்கலாம். இட் இஸ் நாட் அ டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அவர் ஷோல்டர் மேல ஒரு பாரம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அப்பாடா! இப்ப எப்படின்னா, இப்ப வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ண உடனே அந்த ஒரு 37 அடிச்சாரு. ஒரு T20ல தெரியுமா உங்களுக்கு? ஓப்பன் பண்ணி 22 பால்ல 37. அங்க உங்களுக்கு என்னன்னா, அந்த பாரம் இறங்கிருச்சு. நான் தான்டா ஓப்பன் பண்ண போறேன். பெருசா எதுவும் டெக்னிக்கல் சேஞ்ச் அந்த மேட்ச்க்கு, இந்த மேட்ச்க்கு எதுவுமே கிடையாது. 1 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. 2 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. ஓகே. 2 மேட்ச் ஃபெயில் ஆகும்போது 2வது T20 போது நான் உங்களோட உட்கார்ந்து தான் சொன்னேன். இஷான் கிஷன் 2 பெரிய நாக் ஆடினா, யூ வில் நாட் சீ சஞ்சு சாம்சன் இன் இந்தியன் கலர்ஸ் அப்படின்னு. He might have got that message himself, if not from someone else. அவரோட ஒரிஜினல் கேம் ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் பார்க்கல. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு லீகோ, ஏதோ ஒரு சிஎஸ்கே வரட்டும். அந்த மனசுல பாரம் இல்லாத சஞ்சு சாம்சன் வில் பெர்ஃபார்ம். இத நான் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க பயத்தோட நீங்க ஓடினீங்கன்னா, something is going to hunt you. அதாவது 2 சைடு இருக்கு பீடாக். இத நான் கொஞ்சம் அதாவது எப்படின்னா கேர்ஃபுல் இல்ல. கரெக்ட்டா கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். ஒண்ணு வந்து டாக்டிக்கல். 2வது மென்டல். நீ வந்து பேசுறது லார்ஜ்லி மென்டல். கரெக்ட்டா நான் கேட்கிறது. நீ பேசுறது மென்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம். எப்படி அந்த பாரம் இருக்குங்கிறது. இது 2மே இன்டர் கனெக்டட் பீடா. இது 2மே இன்டர் கனெக்டட். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப வந்து நீ எக்ஸாம்க்குள்ள போற. மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு எக்ஸாம்க்கு போற. நீ படிக்காத கேள்வி. அதாவது இப்ப எஸ்பெஷலி சிபிஎஸ்இல என்ன பண்ணுவாங்கன்னா, புக்ல இருக்கிற கேள்வி வராது. அந்த புக்ல இருக்கிற மாரி அப்ளை பண்ற மாரி வேற கேள்வி வந்துரும். சோ அந்த கேள்வி வந்த உடனே, நீ என்னடா இது புது கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணுவ? நீ எக்ஸாம்க்குள்ள போற. புது கேள்வி வந்தா என்ன பண்ணுவ மச்சி? சொல்லு. அதாவது இது இது வந்து ஒரு நியாயமான ஒரு இத நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்ஜினியரிங் படிக்கும்போது காலேஜ்ல நெறைய சப்ஜெக்ட்ல 100 எல்லாம் நீங்க வாங்கவே முடியாது. அதுவும் இப்ப நீங்க சொல்ற மாரி 25 கேள்வியில 17 கேள்வி என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது 100 வாங்கியிருக்கேன்னா, அதுல ஒரு கிரிமினல் இது இருக்கும். என்ன பண்ணுவேன் ஒரு சில கொஸ்டின பார்த்தா ஒரு 16, 17 கேள்வி என்னடா என்னன்னு தெரியல நம்ம சப்ஜெக்ட் தானானே. என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு படத்த போட்டுட்டு, அந்த கேள்வி அந்த கேள்வியில இருக்கிற ஒரு சென்டென்ஸ் அது படத்துல இருக்கிறதையே ஒரு 1 1/2 பக்கம் பேராகிராஃப்க்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாரி எதுவும் எவனாலயுமே எழுத முடியாது. சோ, கேள்வியே கொஞ்சம் மாத்தி அந்த மாரி, அந்த படத்துக்கு தகுந்த மாரி எழுதி 100 நான் வாங்கியிருக்கேன் நெறையா. உண்மைய சொல்லிடுறேன் இப்ப உங்களுக்கு. நெறைய பேர் என்னோட அழகா படிச்சிருப்பான். வாங்கி அவன்லாம் பாப்பான் இத. ஹேண்ட் ரைட்டிங் அவ்ளோ பெஸ்ட்டா இருக்கும் எனக்கு. அவனே என்னங்க பிரகாஷ் ராஜ் சொல்லுவாரு பாரு, "மவன எங்கிட்டயோட நடிச்சு காட்டுற" அப்படின்னு. ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்தா என்னென்ன ஆன்ஸரே தெரியாது உனக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சொன்னேன். இப்ப முதல்ல உன்ன மேத்ஸ் டீச்சர் ஆக்குனேன். நெறைய வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுத்து உன்னோட லைஃப்பயும் நான் வந்து இது பண்றேன். நான் ஆன் அ சீரியஸ் நோட் ஆஷா நீ சொல்றது கரெக்ட். இப்ப இதான். நான் போனேன். டேய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல 2 விஷயம் இருக்கு. சோ நீ என்ன சொன்னன்னா, கேள்வி வந்த உடனே யோசிச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ற. கரெக்ட்டா? அண்ட் 2வது மக்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. 100 நெறைய வாங்கியிருக்காரு அவரு. அத நீங்கலாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அண்ட் 2வது நான் எதுக்கு அத கேட்டேன்னா, வென் யூ ஆர் புஷ்ட் டூ அ கார்னர் ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் விட தெரியல அப்டின்னா, எப்படி நீ பதில் கண்டுபிடிப்ப? ஒண்ணு யூ கோ அண்ட் ஆஸ்க் பீப்பிள். யூ ஃபைண்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ பிரிங் ஆன்சர். இன்ஸ்டன்டேனியஸா ஆன்சர் கண்டுபிடிச்சே ஆகணும். அததான் நான் டாக்டிக்கல்னு ரிப்பிட்டேட்டிவா சொல்லுவேன். இப்போ நீ உன்ன பிரஷர்ல போடுறாங்க. தப்பான கேள்வி கேட்கறாங்கன்னா, வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டன்னா ஆன்சர் கரெக்ட்டா வரவே வராது. பிகாஸ் யூ வில் நாட் பி இன் அ பொசிஷன் டூ புட் தி அதர் பெர்சன் அண்டர் பிரஷர். இப்ப நீ கேம் விளையாடுற. கிரிக்கெட்ங்கிறது என்ன மச்சி? நீ பேட்ஸ்மேனா ஒரு பவுலரை எதிர்கொள்ற. அந்த பவுலர் வந்து பால் போட்டு உன்ன கேள்வி கேட்கறான். அந்த பவுலரோட கேள்விக்கு நீ பதில் தேடுறதுலயே டைம் போயிடுச்சுன்னா, அந்த பவுலர் துண்டா போட்டு போயிடுவான். இதே அந்த பவுலர் போடுறதுக்கு
நீ அக்ரெசிவா அவனை எதிர்கேள்வி கேட்டன்னா அவன் என்ன பண்ணுவான்? he will also be under pressure. ரெண்டு பேர் ஈக்குவலி பிரஷர்ல இருக்கும் போது the chances and odds of you winning is far greater. நான் அதனாலதான் இந்த மாதிரி கேள்விகள், இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து ஸ்ட்ரைக் ரேட் போட்டோம், ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் பேசர் அந்த லெங்த் போடுறான் அப்படிங்கிறதுக்கு கேட்டோம். there are a few options. It can be a paddle sweep, it can be a sweep, it can be a reverse sweep. Left arm spinner against a reverse sweep. இதெல்லாம் தான் டாக்டிக்கல் ஸ்விட்சஸ் தட் யூ பிரிங் இன் டு த கேம். சரி, இது ஓகே, டாக்டிக்கல் ஸ்விட்சஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ற, எனக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஹை ரிஸ்க், பேடல் ஸ்வீப் ஹை ரிஸ்க்னா how are you rotating your strike? இந்த bowler இந்த பால் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் டக்குன்னு ஒரு சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் போயிடுறேன். மேபி இஷான் கிஷன் will hit him for a 6, he will come under pressure. அப்ப எனக்கும் ஒரு 2-3 லூஸ் பால்ஸ் கிடைக்கும். நான் அந்த மாதிரி ஸ்மால் கேம் பிளேஸ பத்தி தான் பேசுறேன். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் எனிதிங் மேசிவ் டு வரி. he needs to just understand நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுது, இந்த கேள்விகளுக்கு நான் என்ன புது ஆன்சர்ஸ் எடுத்துன்னு வர போறேன், என்ன விடைகள் எடுத்துட்டு வர போறேன், போலரை எப்படி பிரஷர்ல போட போறேன் அப்படிங்கிற யோஜனையோட போயிட்டு பிராக்டிஸ கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்டா ட்வீக் பண்ணினா things will fall in place. Sometimes நான் சொல்றேன், when you are put under this much of pressure and when your mind is overthinking, ஒரு பிரேக் will really help. அந்த பிரேக்ல எல்லாமே ரீசெட் ஆயிடும். நீ சொன்னல இஷான் கிஷன் எனக்கு ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ்னு, அந்த மைண்ட் செட்டுக்கு சஞ்சுவும் வரணும். வந்தாதான் திருப்பி அந்த பழைய வேதநாயகனா பயம் பார்க்க முடியும். இதுல நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன் ஆஷா. லீக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் வேர் when you're playing for a team for a period of time, when you lose your place, லீக்னா இப்ப சிபிஎல்ல ஒரு இது முடிச்சோடனே பாய் அப்படி சொல்ல, அப்புறம் T20ல பார்ப்போம், அங்க பார்ப்போம், அது வேற. இன்டர்நேஷனல் இது அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் பேரை சொல்ல விரும்பல, மோஸ்ட்லி ஒரு 8 அவுட் ஆஃப் 10 பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா, உனக்கு இதுதான் ஃபெயிலியர், இப்படிதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிடும். ஒரு சில பிளேயர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாமே மைண்ட் தான் தல அப்படின்றான். என்ன சொல்லிடுவான்? எல்லாமே மைண்ட் தான்றான். நான் இப்ப சொல்ல விரும்பல. இவ்வளவு வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தோம். 10 அவுட் ஆஃப் 10 உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா, உனக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான், உனக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர் தான். இல்ல உன்னை இப்படி செட் பண்ற ஆப்போசிஷன் இதுக்கு ரெடியா இருன்னு சொன்னா, ஓ அப்படியா? ஓகே, நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லுன்னு ஒரு சிலர் அப்படியே கேட்பான். ஒரு சிலர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவான் அத. எல்லாம் மைண்ட் தான்ப்பா. எல்லாம் சரி, ஒரு மேட்ச் நான் ரன் அடிச்சா அவர் ரகுவரன் சொல்ற மாதிரி ஒரு நாள், அந்த ஒரு நாள் வராது. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்களேன், அந்த எப்படி யோசிக்கணும்? இப்ப நான் ஃபெயில் ஆறேன்னா, பாட்டம் லைன் நான் எப்படி யோசிக்கணும்? ஆஸ் அ கிரிக்கெட்டர், ஓகே ஏதாவது டெக்னிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? இல்ல டெக்னிக்கல் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. புரூப்பன் கரெக்ட்டா வருது. டவுன் ஸ்விங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. டாக்டிக்கலா ஒருவேளை வந்துட்டு என்னோட ஒரு சில இதெல்லாம் என்னோட அப்ரோச் 2வது டாக்டிக்கல். என்னோட இஷான் கிஷனோட அப்ரோச் என்ன? வந்ததும் அடி. பாபர் அசாமோட அப்ரோச் என்ன? எப்படி போட்டாலும் டிஃபென்ஸ் ஆடுறது. சோ தே ஹேட் எ டாக்டிக்கல் ப்ளூ பிரிண்ட். 3வது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you have been set by the opposition by a particular plan in which they are succeeding, இந்த 3க்குமே நீங்க டிக் ஒரு ஆன்சர் வந்திருக்குன்னா, அதுக்கப்புறம் லக் இஸ் another factor which can take you out. இது 3யும் நீங்க as a பேட்ஸ்மேனோ பவுலரோ கரெக்டா பண்ணி நீங்க ஃபெயில் ஆறதுக்கான சான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அத சஞ்சு பண்ணியிருக்காரா? த வே ஹி இஸ் பேட்டிங், அவர் எப்படின்னா பொறியில சிக்கிற முயல் மாதிரி தவிக்கிறாரே ஒழிய, ஐ டோன்ட் see him having a solution to come out of a situation with the freedom like World Cup in for him. He's a quality player. அவர்லாம் குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா அது ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. பட் performance counts. I feel very sorry for him. என்ன பொறுத்த வரைக்கும் most important thing when you fail as a cricketerனா, இந்த 3க்கும் ஒன்னு டிக் அடிக்கல அப்படின்னா you're going to be in a trouble. நிறைய எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மென்டல் ஸ்விட்சஸ், மென்டல்னால என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும் ஒரு பிளேயரை, டாக்டிக்கலா போலர்ஸ் எங்க அட்டாக் பண்றாங்க, நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு வேர்ல்டு கப், ஐபிஎல், இஷான் எப்படி எவால்வ் ஆயிருக்காரு, சஞ்சு எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு, எப்படி வெளில வரணும், எக்கச்சக்க டிஸ்கஷன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த டிஸ்கஷன்ஸ் பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சொல்யூஷன்ஸ் என்னங்கறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அதாவது எப்போதுமே என்னன்னா, நம்ம வந்து காமெண்ட்ஸ்ல கூட விடும்போது இந்த பிளேயர் சரியில்லை இவனை தூக்கிடுங்க, அவன் சரியில்லை இவனை தூக்கிடுங்க. நம்மளோட சேனலோட ஐடென்டிட்டி அண்ட் ஆல்சோ தி அட்டெம்ப்ட் இஸ் ஓகே, என்ன சொல்யூஷன்ஸ், இந்த பிளேயர் என்ன சொல்யூஷன் பண்ணா பெட்டரா வரலாம், இந்த பிளேயர் என்ன ஆப்ட் பண்ணலாம், இந்த பிளேயர் இது நல்லா பண்றாரு, அந்த மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூட் கமெண்ட்ஸ் விடுங்க, டெஃபினட்டா நான் படிக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பீடாக் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் எல்லா பிளேயரும் கோ த்ரூ பண்றது. சஞ்சு இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ தட் ஃபேஸ்.
இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியா மாரி ஒரு கிரிக்கெட்டிங் நேஷன்ல 3 சான்ஸ், 4 சான்ஸ், 5 சான்ஸே நெறைய தெரியுது. ஏன்னா பீப்பிள் தட் ஆர் சிட்டிங் அவுட் சைட் ஆர் சுப்மன் கில், ஆர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ஆர் வைபவ் சூரியவன்ஷி, ஆர் ருத்துராஜ் கைக்வாட் இந்த மாரி ஆளுங்க வெளில இருக்கிறதுனால, ஆர் இஷான் கிஷன், மேபி ஈவன் ரிஷப் பந்த் இருக்கிறதுனால, தி காம்படிஷன் இஸ் ரியலி ஹாட். சோ நமக்கு சான்சஸும் குறைவா தான் கிடைக்கும். இதே ஒரு நியூசிலாந்து டீம்ல இருந்தா, சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டூ பிளே ஃபார் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஃபார் சர்டன். இந்த ஸ்மால் டைம் கேப்ல எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சரா இருக்க போகுது. லாஸ்டா கூட ஒரு எபிசோட் நான் ஆஷ்கி பாத்ல பண்ணியிருந்தேன் ஹிந்தில. த நெசசிட்டி ஃபார் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர்ஸ், ஸ்மார்ட் ஹேக்ஸ் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் பை த டே பிகாஸ் ஆஃப் ஷியர் காம்படிஷன், எஸ்பெஷலி இன் இந்தியா. அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்த பேட்ஸ்மேன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த ஒரு கருத்தோட இந்த பர்டிகுலர் எபிசோட் இஷான் வர்சஸ் சஞ்சு டிபேட்டை நிறைவு கொண்டு வரேன். தேங்க்யூ so much for joining us.